சென்னையில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இசை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், வேல்யூவேஷன், எஜுகேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் மியூசிக் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இது மியூசிக்கல்ங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லணும். 183 வருஷம் ஆச்சுங்க. 842 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நிறுவனம். போர்ச்சுகீஸ் ஜென்டில்மேன் ஒருத்தர் ஊட்டியில் இருந்தார் அந்த நேரத்தில். அவர் சென்னையில் ஆரம்பித்து 16 பிரான்ச் இருந்ததாக கேள்விப்பட்டோம். மியூசியம்னு அர்த்தம், மியூசிக்கல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்றைக்கி எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது ஒன்று, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, பெங்களூரில் ஒரு ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிறதா அதாவது இருக்கிறதுலே ஓல்டஸ்ட், இதான் மதர் ஆஃப் ஆல்ம்பாங்க. அதாவது இங்கே தான் தலைமை, என்ன சொல்கிறது, ஹெட் ஆஃபீஸ் இது தான், சென்னை தான் ஹெட் ஆஃபீஸ். அது என்ன 842 இன்றைக்கி 2025 வரைக்கும் நிறைய மியூசிஷியன்ஸ் எங்ககிட்ட எதிர் படிச்சிருப்பாங்க, இல்லை எங்கள்கிட்ட எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை எங்கள்கிட்ட மியூசிக்கல்ஸ் வாங்கியிருப்பாங்க. நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு அளவுக்கு இந்தியன் மியூசிக்கல்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஏன்னா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஃபேக்ட்ரி, இப்போ யமஹா மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி மாதிரி ஃபேக்ட்ரி இந்தியாவில் பண்ணணுன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியிருக்கும். அதுவும் பண்ணுவோம் ஒரு காலத்தில். பட் ஆனால் இப்போதைக்கு அது அந்தளவுக்கு வசதி இருக்கிறத தாண்டி நம்மளுக்கு நாலேஜ் வேணும், அது எப்படி செய்யணுங்கிறதுக்கு. ஸோ அதனால இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம்.